ஓகே மார்ஷத், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சொற்பொருள்னு அர்த்தம். ஆமா, ஓகே. கொஸ்டின் 18 முதல் 20 வரையுள்ள சொற்கள் மேற்கண்ட கருத்தறிதல் பகுதியில் இடம்பெற்றவை. அவற்றின் பொருளை உணர்த்தும் சரியான சொல்லை கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களிலிருந்து தேர்ந்தெடு. அதாவது சூஸ் தி பெஸ்ட். நான் அம்சம் நாம தேர்ந்தெடுக்கணும். ஓகே சார். ஓகேவா? அப்போ இங்க இருக்கிற ஒரு வேர்டோட இங்க இருக்கிற இந்த நாலுத்துல ஏதோ ஒரு வேர்டு மட்டும் கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே. ஓகேவா? அதை நீங்க கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் நம்பர் 8 படிங்க. 18. அஞ்சினார்கள். அஞ்சினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல மீனிங்? அஞ்சுதல் அப்படின்னா ஃபியர்னு அர்த்தம். ஆமா. ஓகே, இப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த 4 வேர்ட்ல எது ஃபியர்ன்ற மீனிங்கோட வருது பாருங்க. ஒதுங்கினார்கள். ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. ஒதுங்கினார்கள். ஒதுங்குனா என்ன அர்த்தம்? ஹைட். ஹைட்னா மறையிறதுன்னு அர்த்தம். ஒதுங்குறதுன்னா நகர்றது. நகர்றது. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. துணிந்தார்கள். துணியிறது அப்படின்னா பிரேவா இருக்குன்னு அர்த்தம், தைரியமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. நம்பர் 3. பயந்தார்கள். இதோட மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுது. அப்போ அஞ்சினார்கள் அப்படின்னாலும் பயந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். பயந்தார்கள் அப்படின்னாலும் ஃபியர், பயப்படுறதுன்னு அர்த்தம். ஆமா, பயந்தார்கள். ஓகேவா? நம்பர் 4 பாருங்க. நம்பர் 4 நினைந்தார்கள். நினைத்தார்கள் வருமா? இல்ல, வராது. அப்போ கொஸ்டின் நம்பர் 18 அஞ்சினார்கள் அப்படின்னா இதோட மேட்ச் ஆகுற வேர்டு பயந்தார்கள். ஓகேவா? அந்த குளிர்ல உறைஞ்சிருவோமோ அப்படின்னு அஞ்சுறதும் ஒண்ணுதான், பயப்படுறதும் ஒண்ணுதான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. சமயத்தில். சமயத்தில் எது வரும்? அது வருமா? இல்ல, வராது. நம்பர் 2 பாருங்க. காலையில். காலையில் அப்படின்னா மார்னிங்ன்றது அதோட சம்பந்தப்படுதா? நம்பர் 3. பகலில். பகலில் அப்படின்னா டே டைம்னு அர்த்தம், அதோட மேட்ச் ஆகுதா? ஓகே, நம்பர் 4. இது கரெக்டா வருமா? அந்த சமயத்துல அப்படின்னாலும் ஒண்ணுதான், அந்த நேரத்துல அப்படின்னாலும் ஒண்ணுதான் இல்லையா? ஓகே, அர்ஷத் வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? வாய்ஸ் கேக்குது. ஓகே, அப்ப சமயத்துல அப்படின்னா என்ன மீனிங் வரும்? இப்போ கொஸ்டின் நம்பர் 20 படிங்க. வேண்டினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டினேன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் இல்லையா நாம? வேண்டுதல் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்றது, ரொம்ப பொலைட்டா கேட்கறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்ப கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ்க். இதோட சம்பந்தப்படுதா? ஆமா, லைட்டா சம்பந்தப்படலாம். அடுத்து படிங்க. நெக்ஸ்ட், கெஞ்சினேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, புரியல. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே, நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் இல்லையா, கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு பேரு தான் வந்து கெஞ்சினேன் அப்படின்றது. இதோட இது சம்பந்தப்படுதா? இல்ல. யோசிச்சு பாருங்க. வேண்டுதல் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதானே? கேக்குறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, நம்பர் 3 பாருங்க. உத்தரவிடுதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஆர்டர் போடுறது. இல்ல, அதுவும் கிடையாது. சொன்னேன் அப்படின்னா சொன்னேன்னா அது வருமா?
இல்ல வராது. அப்போ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேண்டினேன் அப்படின்னா மேபி கேட்டேன் அப்படின்றது வரும். கேட்டேன். ஆமா ஆனா இந்த இடத்துல வந்து கெஞ்சினேன் அப்படின்றதுதான் சரியான ஒரு பொருளா இருக்கும். ஆமா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறேன்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஆமா அப்போ வேண்டினேன் அப்படின்னா இன்னொரு மீனிங் என்ன வரும்? கெஞ்சினேன். கெஞ்சினேன். ஓகே ரைட்மா. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ அஞ்சினார்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான், பயந்தார்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான், சேம் மீனிங் தான் ரெண்டுமே. ஆமா அதே மாதிரி சமயத்தில் அப்படின்னாலும் ஒண்ணுதான், அந்த நேரத்தில் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஆமா அதே மாதிரி வேண்டினேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான், கெஞ்சினேன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஆமா ஓகேவா? அதனால இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். புரிஞ்சுன்னா அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே மார்ஷத், நெக்ஸ்ட் லெசன் போலாமா? நெக்ஸ்ட் லெசன் போலாம்.